இன்னைக்கு நான் அவனுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இவங்க என்னடா டக்குன்னு இவங்க இப்படி பார்த்துருந்தோம் படம்னு பார்த்தா தியேட்டர்ல வந்து ஒரு கிளாப் சவுண்டு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மரா வந்து மாறிட்டாங்க. சரி ஓகே இவங்களுக்கு இது ஆக்டிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ எந்த ப்ராடக்ட்ட எடுத்தாலும் அதுல ஒரு யூனிக்னெஸ், அதுல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர். இப்போ ரீசென்ட்டா வந்து என் மனசுக்குள்ள எப்படின்னா, லைக் ஒரு ஃபேமிலிக்கே வந்து லைக் நெக்ஸ்ட் ஒரு தந்தை, ஒரு ஒரு பொறுப்பு, ஒரு மெச்சூரிட்டி. இந்த குழந்தைக்குள்ள இவ்வளோ விஷயம்லாம் இருக்குமா? அப்படின்னு நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் இந்திரஜா. வணக்கம். எஸ். நான் உங்களுக்கு மட்டும் தான் கூப்பிட்டேன். நான் வந்து மாமியார் ஷோ கிடையாது. இல்லங்க. சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. இல்ல அப்பலாம் இல்ல. ஆ. டைரக்டர் சார் வந்து கூட்டு வர சொன்னாரு. டாக்டர் சார் கூட்டிட்டு வர ஆமாங்க. சொன்னாரு. அம்மா வணக்கங்க. வணக்கம், வணக்கம். எனக்கு பார்க்கும்போதே எனக்கு மாமியார்ன்னு கேட்டாலே பயமா சச்சா. இருக்கு. ஏன் தெரியுமா? மாமியார்னா தான் பயம். அம்மாச்சினா பயம் இல்ல. அம்மாச்சி என் பேத்தி. பேத்தி. என் பேத்தி. பேத்தி. ஓகே. உங்க 2 பேருக்குள்ள காம்போ எப்படி இருக்கு? பயங்கரமா ஃபன் காம்போ தான். என்ன சொல்றது? இப்ப நான் வந்து பயங்கர சுட்டி, அவங்க பெரிய ஓசிடி. ப்ராப்பர் ஓசிடி. நான் வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப சுட்டி. அவங்களும் சுட்டி தான். ஆனா நான் அவங்களோட பயங்கர சுட்டி. சோ வந்து ஒரு ஓசிடியும் சுட்டியும் இப்படி சேர்ந்துருக்கு. அம்மா நீங்க இந்த ஓசிடி ப்ராப்ளம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் இக்னோர் பண்ணி லீவ் விட்டுருங்க. வந்தாச்சு. செருப்பு அவுத்து வைக்கும்போது எல்லாத்தையும் அவுத்து வச்சாச்சு. அச்சச்சா.